விக்கிறவையா எவன பழம் விக்கிறவையா. Flashback. என்னது 2500 ஆகுமா ஒரு யூனிஃபார்முக்கா? ஏன் பழைய யூனிஃபார்ம் போட்டு போக மாட்டானா? ஒரு யூனிஃபார்ம் 2500 ஆகும். சரி அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இப்ப ஃபேனை போட்டு பாருங்கண்ணே. என்ன ஃபேன் ஓட மாட்டேங்குது? சுவிட்ச் அங்க இருக்குப்பா. அது எப்படி நான் போடுறது? ஏதோ இப்படிதான்ப்பா. இது எப்படி நான் அமத்துவேன்? அடிக்கிற வெயில் எதுக்குப்பா ஃபேன் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ணன் செஞ்சா எல்லாம் நல்ல காரியமா தான் இருக்கும். புரிஞ்சதா? இப்படிதான் அண்ணன் சொல்றதெல்லாம் கணக்கா கேட்டுக்கணும். தெரியல டிவி ஆன் ஆக மாட்டேங்குது. தம்பி இதெல்லாம் எனக்கு அத்து பிடிப்பா கடுப்பா. ஐயோ டிவி மட்டும் ஆன் ஆயிடக்கூடாது. ஆன் ஆயிடுச்சே. அண்ணா இப்ப டிவி ஆன் ஆச்சுண்ணே. என்னப்பா டிவி இந்த கொதிக்குது அப்படி அவ்வளவு நேரம் என்னப்பா பாப்பீங்க? நான் அப்படிலாம் அதுவும் பாக்குறது இல்லையா. போய் சொல்றேன், இவன் டோரா புஜ்ஜி பாப்பான். டிவில ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது தம்பி. நான் டிவியை கழட்டி பாத்துறேன். என்ன பண்ற? அண்ணன் எதுவுமே நல்ல காரியம் இல்லாமலாம் பண்ண மாட்டேப்பா. அண்ணன் செஞ்சா அதுல ஒரு காரியம் இருக்கும். இதாப்பா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இத வை. அண்ணா என்னடா பண்றீங்க? தம்பி மனுஷனுக்கு மண்டை சூடானாலே நம்ம தர்பூசணி சாப்பிட்டு நம்ம கூலிங் படுத்திக்கிறோம். அதே ஃபார்முலா தான்ப்பா இதுவும். தம்பி பயங்கரமா வேர்க்குதுப்பா. ஏசியை போட்டு விடுப்பா. என்னப்பா ஏசில கூலிங்கே இல்ல, ஏசியை கழட்டி பாத்துடலாமா? அதனால நான் ஏசி மெக்கானிக் வச்சு பாத்துக்கிறேன். தம்பி இலான் மஸ்க்கு எலக்ட்ரிக்கல் ஃபிளைட் கண்டுபிடிக்க சொன்னது நான் தான். அண்ணா அது காரணம். தம்பி என்ன நம்பல. இப்ப இந்த டிவி எப்படி ஓடுன்னு மட்டும் பாரு. இப்ப பாருப்பா டிவி ஆன் ஆகும். சரிண்ணே. அண்ணா அதே என்ன கழட்டுறீங்க? தம்பி ஏசில கூலிங்கே இல்லப்பா. கழட்டி என்னன்னு பாத்துடலாம். அதெல்லாம் பயப்படாத அண்ணன் இருக்கேன். எதுக்கு லைட் ஆன் பண்றீங்க? தம்பி டிவி ஹீட் ஆகும் போது நம்ம அதை குளிர்படுத்துறோம். இப்ப இது குளிர் பொருள். அப்ப இதை நம்ம ஹீட் ஆகணும். அண்ணா கேஸ் இருக்குண்ணே. டேய் நீங்க எலக்ட்ரிஷியன் தானடா? நான் எலக்ட்ரிஷியன் இல்லையா, இறந்த பழம் விக்கிறவையா. 2000 ரூபாய்க்கு ஆசைப்படுத்தையா இவ்வளவு பண்ண. எனக்கு புதிய ஏசி வாங்கி கொடு. அதை வாங்கி கொடுக்குறப்பா. எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, வா போவோம். சொல்ல கடைக்கெல்லாம் போக முடியாது, நான் சொல்ல கடைக்கு வா. இவ்வளவு பெரிய கடையை கூட்டிட்டு வந்திருக்கேன் தம்பி. ஆனா அண்ணன் கையில காசு இல்லையே. கையில என்னண்ணா? ரைட் சாரிப்பா. தம்பி பைக் என்னவா பண்ண? அதெல்லாம் வித்தாச்சுப்பா. தம்பி வீட்டுக்கு தெரிஞ்சா பொண்டாட்டி திட்டு வாப்பா. வாங்க சார், என்ன வேணும்? அண்ணா அவர் ஏன்னா அழுதுகிட்டே இருக்கிறாரு? அதுவா அண்ணன் நமக்கு நிறைய கடன் படுத்துக்காரு. சரி சார், என்ன பாக்குறீங்க நீங்க? தம்பி எனக்கு ஒரு டவுட்டுப்பா. என்னண்ணே? இவ்வளவு கடை இருக்கும் போது இந்த கடை எதுக்கு சூஸ் பண்ண? அண்ணே நான் உங்களுக்கு நல்லா தான் பண்ணிருக்கேன். இங்கதான் பொருள் விலையும் கம்மி, பொருள் குவாலிட்டியாவும் இருக்கும். தேங்க்யூ சார். இந்தாங்க சார் உங்களோட பில்லு. ஈவினிங் ப்ராடக்ட் வீட்டுக்கு டெலிவரி ஆயிடும் சார். டெலிவரிக்கு எவ்வளவு சார்? தம்பி கவலைப்படாதம்மா, நம்ம பிராட்வே 3 அண்ட் கோல எப்பவுமே டெலிவரி ஃப்ரீ தான்.